வெல்கம் வியூவர்ஸ். பணம்னாலே பணம் கூட வாயை பழக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பணம் கிடைக்குதுன்னா யார் வேணாலும் எப்பேற்பட்ட காரியத்தை வேணாலும் செய்ய துணிகிற காலகட்டங்கள். அப்படி மின்மயானத்தில் வேலை செஞ்சுட்டு வர்ற சேகருங்கிற ஒரு நபர் பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சதுனால அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் நடந்த அந்த அதிபயங்கரமான மானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் அன்றைக்கி நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சேகருங்கிற ஒரு நபர் மின்மயானத்தில் பிணங்களை எரிக்கிற வேலையில் கிட்டத்தட்ட 13 வருஷமாக அந்த மின்மயானத்தில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி அவருக்கு 13 வருஷமாக எந்த விதமான ஒரு அமானுஷ்யத்தையும் அவர் நேரில் பார்த்ததையும் கிடையாது. அப்படி தன்னுடைய லைஃப்பில் எந்த மாதிரியும் அவருக்கு அந்த பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததே கிடையாது. ஆனால் அந்த தப்பை பண்ணாத வரைக்கும் அப்படி என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயே இருக்கிற மந்திரவாதிகள் சில பேர் கல்யாணம் முடியாமல் அகால மரணம் அடைஞ்ச, குறிப்பாக பெண்களுடைய பிணங்கள் அங்கே வந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருஷமாக அந்த சேகருங்கிற நபர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் ஆக்ஷனில் இறந்த ஒரு 22 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய பாடி வருது. அப்போ இவர் அந்த மந்திரவாதிகள்கிட்ட பில்லி சூனியம் அந்த மாதிரி வைக்கிற அந்த மந்திரவாதிகள்கிட்ட இவர் தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி ஒரு பாடி வந்திருக்கு, நீங்கள் இந்த பாடி வந்தால் சொல்ல சொன்னீங்களா, என்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அந்த பாடி எரியும் போது அது இந்த பாடியிலேருந்து ஒரு விதமான திரவம் வடியும். அந்த திரவத்தை நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுங்க, உங்களுக்கு அதுக்கு நாங்கள் 1 லட்ச ரூபா பைசா தரோம் அப்படின்னு அவர் கேட்க, சரி ஓகே, அது வேஸ்ட்டாக தானே போகுது, ஆமாம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் சில நல்ல காரியத்துக்காக யாராவது பேய் பிடிச்சி வந்தாலும் எதையாவது பூஜைகளுக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அவரும் சொல்ல, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவர் லேசாக பயந்த மாதிரியும், அதுக்கப்புறம் சரி 1 லட்ச ரூபா பணம் கிடைக்குது, இதை கொடுத்தா என்ன வேஸ்ட்டாக எரிஞ்சு தானே போகுது, அதை நம்ம எடுத்து கொடுத்தா என்ன தப்பு அப்படிங்கிற முறையில் பணம் மேலே இருக்கிற ஆசையில் அந்த திரவத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு அவர் சம்மதிக்கிறாரு. முன்பணமாக 50,000 ரூபாய் அவருக்கு அட்வான்ஸும் கொடுக்குறாங்க. அப்படி அந்த பாடி எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த வடிகிற திரவத்தை அவர் பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்சிட்டு அதை மின்மயானத்திலேயே ஒரு இடத்துல ஸ்டோர் ரூம்லேயே அதை ஸ்டாக்காக வச்சிடுறாரு. வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி அதை பண்ணிட்டேன், வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை எனக்கு இப்போ வேண்டாம், அமாவாசை அன்னைக்கு தான் எனக்கு வேணும், அப்போந்தான் அந்த பூஜை பண்ணால் தான் அந்த திரவத்துடைய எஃபெக்ட்டு முழுமையாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவரும் சொல்ல, சரி சரி அது வரைக்கும் நான் இங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு அவரும் சொல்ல, இவரும் அந்த ஸ்டோர் ரூம்லேயே வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்படி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவர் மயானத்தில் வந்து ஏதாவது பிணங்கள் வரதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே பிணங்களை வச்சு தள்ளுற ஒரு ட்ராலி ஒன்று உண்டு. அந்த ட்ராலியை சாதாரணமாக ஒரு ஆள் சேர்ந்து தள்ள முடியாது, 2 பேர் இருந்தால் தான் அதில் பிணத்தை வச்சு அதை உள்ளே தள்ளி விட முடியும். அப்படி இப்போ வெயிட்டான அந்த ட்ராலி தானாக உள்ளே போயிட்டு வெளியே வருது. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சாதாரணமாக அந்த ட்ராலியை ஒரு ஆள் தள்ள முடியாத, எப்படி இது தானாக போயிட்டு வருது அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது வீல் எதுவும் லூஸாக இருக்கோ, அப்படி லூஸாக இருந்தாலும்
ஒரு ஆளால் இதை தள்ள முடியாது, ஆனால் இது தானாக போயிட்டு வருத அப்படின்னு அவருக்கு அப்போ இருந்து தான் அதிர்ச்சிகரமான விஷயங்கள் ஆரம்பமாகுது. அப்படி அவர் அன்னைக்கு பணங்கள் எதுவுமே வராமல் சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு. அப்படி அவர் வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு நைட்டு சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் மனைவி பேர் சுசிலா, இவங்க 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அப்படி இவர் மனைவியும் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இவருடைய மனைவி ஆக்ரோஷமா, அதை ஏன் எடுத்த, அதை யார்கிட்டையும் கொடுத்துறாத, நானே ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் தான் இறந்து போனேன், நீ மறுபடியும் அவன் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் என்னை ரொம்ப மேலும் மேலும் கஷ்டப்படுத்துவான் அப்படின்னு அவர் பேச, இவர் டக்குன்னு தன்னுடைய மனைவி சோல்டரில் கையை வச்சு, சுஷீலா என்ன பேசுகிற அப்படின்னா, அவள் திடீர்னு பிரம்ம பிடிச்சமா, என்னங்க ஒன்றும் இல்லைங்க, சாப்பாடு வைக்கவா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, சரி நீ வேகமாக சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நடுசாமத்தில் திடீர்னு அவர் ஒய்ஃபு முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு இவர் பக்கத்தில் எந்திரிச்சு நின்றுட்டு, அதை கொடுத்துறாதீங்க அப்படின்னு இவருடைய தூங்கிட்டு இருக்க கட்டில் பக்கத்தில் நின்று அந்த பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டு இவர் மறுபடியும், சுஷீலா உனக்கு என்னாச்சு, என்ன பண்ணுற அப்படின்னு அவர் சோல்டரில் 2 தட்டு தட்டினோன்னே அவங்க மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. உனக்கு என்னாச்சு, நீ மதியம் சாப்பிட்டு இருக்கும்போது இதே மாதிரி சொல்லிட்டு இப்போ நைட்டும் இப்போ தூங்கிட்டு இருக்கவா எந்திரிச்சு என்கிட்ட என்னத்தை புலம்பிட்டு இருக்க அப்படின்னு. நான் எங்கே புலம்புனேன், நம்ம நான் தூங்கிட்டு இருக்கோம் எப்படி எந்திரிச்சேன் அப்படின்னு அவன் மனைவி சொல்ல, சரி ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பயப்படாத தூங்கு அப்படின்னு தூங்க வைக்கிறாரு. ஆனால் இவருக்கு தூக்கமே வரல. என்னாச்சு, ஒரு நாளும் இவா இப்படிலாம் பண்ண மாட்டா, இன்னைக்கு என்னன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி பண்ணுறா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது முடிச்சு என்கிட்ட அதை கொடுத்துறாதீங்கக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் அசந்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் மின்மயானத்துக்கு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை அதை எடுத்து பார்க்குறாரு. அது அப்படியே இருக்கு. ஆனால் இவர் மனசுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரியே அவருக்கு தோணுது. நம்ம இத்தனை வருஷம் இங்கே வேலை பார்க்குறோம், ஆனால் ஒரு நாள் நம்மளுக்கு இதே மாதிரி சம்பவங்கள் நடக்கலை. இந்த திரவத்தை பிடிச்சி வச்சதுலேருந்து தான் நம்மளுக்கு இப்படி நடக்கிற மாதிரி இதாகுது அப்படின்னு. சரி எதையும் நினச்சி மனசை குழப்பிடக்கூடாது. இதை இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, 3 நாளில் இவன் கையில் கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட்டை வாங்கிட்டா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு அவன் நினைக்க, அதுக்கப்புறம்தான் அவங்க வீட்டில் பயங்கரமான அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி தன்னுடைய மனைவி தூங்கிக்கிட்டு இருக்கா, இவரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவர் தடுமாறி எந்திரிச்சு யார் எந்த நேரத்தில் கூப்பிட்றா அப்படின்னு பார்த்தா வீட்டு வாசலில் இவருடைய மனைவி நின்று, ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, என்ன பாத்ரூம் போகணும், கொஞ்சம் கூட வாங்க அப்படின்னு சொல்ல, நீ தான் இப்படி கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி, சரி போ வாருன்னு சொல்லி இவர், ஏன்னா அவங்க குழந்தை உண்டாயிருக்காங்க, 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க, தனியாக பாத்ரூமுக்கு போனால் வலிக்கணும்னு இருப்பாங்க, எப்போவுமே இவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவார். அப்படி பாத்ரூமில் போயிட்டு லைட்டை போட்டுட்டு, சரி போயிட்டு வா நான் வாசல்லே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாசல்லே நின்றுருக்காரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு, உள்ளே போனவங்க வெளியே வரல. சுஷீலா உள்ள என்ன பண்ணுற, இவ்வளோ நேரமாக பாத்ரூம் போயிட்டு இருக்க, சீக்கிரம் வெளியே வா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அவர் சொல்ல, அங்கே உள்ளே இருந்து எந்த சத்தமும் இல்லை. கதவை தட்டுறாரு, அப்போ பவர் கட் ஆயிடுது. என்னடா அந்த நேரத்தில் நேரங்காலம் தெரியாமல் பவர் கட் ஆகுதுன்னு சொல்லி அவர், சுஷீலா நீ இங்கே இரு, நான் வீட்டில் போய் டார்ச் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் வீட்டுக்கு போய் டார்ச் எடுத்து ஆன் பண்ணி அடித்ததும் அவருக்கு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எந்த இடத்துல சுஷீலா படுத்து தூங்குவாளோ அதே இடத்துல அவள் படுத்து தூங்கிட்டு தான் இருந்தான். இவனுக்கு அதை பார்த்த உடனே வெடத்து போயிடுறான்.
என்னடா இப்போ தானே பாத்ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன், நான் பாத்ரூம் வாசல்லே தானே நிற்கிறேன், எப்படி இதை தாண்டி உள்ளே வந்திருப்பா அப்படின்னு பயத்தோடையே போய் சுசீலாவை எழுப்புறான். எந்திரிச்சு பார்த்து அவன் பதில் சொன்னான், என்னங்க நல்லா தூங்கிட்டு இருக்கேன் எழுப்பி, ஏண்டி பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் கொண்டு விட்டுட்டு வந்தேன், டார்ச் எடுத்துட்டு வரக்கு எப்படி வந்து படுத்தேன், பாத்ரூமா, என்னங்க இது, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்க பாத்ரூம் வந்துச்சு, அப்படி பாத்ரூம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டாலும் உங்களை விட்டுட்டு எப்படிங்க வந்து படுப்பேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஈரக்குலையா நட்டிங்கி போச்சு. அப்போ தன்னுடைய மனைவி விரோதத்தில் வந்து என்னை பாத்ரூம் கூட்டிகிட்டு போனது யாரு அப்படின்னு சரின்னு சொல்லி இவகிட்ட எல்லாத்தையும் கிளியராக சொன்னான். குழந்தை உண்டாயிருக்கா, இந்த நேரத்தில் அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் சொன்னால் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி, சரி ஒன்றும் இல்லை விட நான் அவன்கிட்ட சும்மா விளையாண்டுன்னு சொல்லிட்டு அவளை தட்டி கொடுத்துட்டு அப்படியே அவன் பக்கத்தில் படுத்திருக்கான். தூக்கம் வராமல் யோசிக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க படுத்திருந்த ரூம் மூளையில் ஒரு சத்தம், ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்குது. அது இவனுடைய காதுக்கு மட்டும்தான் கேட்குது. யார் அழுகுறா அப்படின்னு அந்த டார்ச்சை அப்படியே அந்த சவுண்டு கேட்குற திசையை நோக்கி அடிக்கான். அவன் கண்ட காட்சி, அந்த மூளையில் ஒரு கருப்பு உருவம் எரிஞ்ச நிலையில் உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு அலறி அடித்து கத்துறான். அந்த சவுண்டை கேட்டு தான் அவன் பொண்டாட்டியை முடிச்சுட்டு என்னங்க ஆச்சுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கெட்ட கனவுன்னு சொன்னோன்னே அவன் பொண்டாட்டி நேராக எந்திரிச்சு போய் சாமி ஃபோட்டோ கிட்ட இருந்த திருநார் எடுத்து 2 பேர் நெத்தியிலையும் பூசிட்டு படுக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு திருநார் பூசி விட்டாலும் சரி, இவனுக்கு அந்த இதயத்தோட படப்படப்பு கொஞ்சம் கூட குறையலை. விடிய விடிய தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்கான். வேறு எதுவும் சத்தம் கேட்குதா, என்ன நான் பார்த்தது என்னது, அது உண்மையிலேயே கனவா இல்லை நினவா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு குழம்பி போய் உட்கார்ந்துருக்கான். அடுத்த நாள் இன்னொரு அதிபயங்கரமான சம்பவம் அவன் வாழ்க்கையில் நடக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். அதே நைட் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும் தூக்கம் வராமல் இவன் இன்னைக்கு நைட்டு முழிச்சே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முழிச்சிருக்கிறான். அப்போ இவங்க வீட்டுக்கு வெளியில் யாரோ நடக்கிற மாதிரி இவன் காதுக்கு சவுண்டு கேட்க, இவன் நைட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். இவன் எந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் வந்து எந்த பொண்ணுடைய பாடியை எரித்து அந்த திரவத்தை எடுத்து வச்சானோ அச்சு அசலாக அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வெளியே நின்று இவங்க வீட்டையே பார்த்துட்ருக்கு. இவனுக்கு உயிரே போயிட்டு திரும்பி வந்துட்டு, இவ்வளவு நாள் நம்மளுக்கு அப்படி இப்படி வந்து பயமுறுத்தின இந்த ஆன்மா இப்போ அச்சு அசல நேரில் வந்து நிற்கிது. இவ்வளவு நாள் நம்மளை பயமுறுத்திட்டு இருந்தது இந்த பெண்ணுடைய ஆன்மா தான். அதனுடைய திரவத்தை எடுத்து வச்சதுலேருந்து தான் அது இப்படி நம்மளுக்கு ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு உணர்ந்தவர் நைட்டோட நைட்டாக அந்த மந்திரவாதிக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த திரவத்தை நாளைக்கே வந்து கூட வாங்கிட்டு போயிருங்க, காலையில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அமானுஷ்யமான சம்பவம்லாம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்ல. ஆனால் அந்த மந்திரவாதிக்கு தெரியும், திரவத்தை எடுத்து வச்சா அந்த ஆன்மா அவங்க யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டே வரும். அதுக்காக தான் அந்த மந்திரவாதி அந்த திரவத்தை கேட்டான்னு மந்திரவாதிக்கு தெரியும். ஆனால் இவங்கிட்ட சொன்னால் அந்த திரவத்தை கொடுக்க மாட்டான்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லை சேகர், நீ பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அந்த வாசலில் சாமி படத்தை தூக்கி மாட்டிட்டு இதாரு, நான் நாளைகன்னு காலையில் வந்து நான் அந்த திரவத்தை வாங்கிக்கிறேன், நாளைகன்னு தான் அமாவாசை அப்படின்னு அவன் சொல்ல ஃபோனை கட் பண்ணிவிட்டு, சரி இவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பண்ணது பெரிய அசம்பாவிதமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் பார்த்த காட்சியையும் தான் குடும்பத்துக்கு நடந்த அந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றியுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவனை அறியாமலே தூங்கிடுறான். நைட்டு இவனை அறியாமலே முழிப்பு தட்டி பக்கத்தில் இருந்த மனைவியை தேடுறான். மனைவியை காணும். அப்போ எங்கடா போனா, பாத்ரூம் இது போயிருக்கலாம்னு சொல்லி கதவை திறந்து பாத்ரூம் போய் பார்க்க ஆளை காணும். அப்படி வீட்டில் இருந்து பார்க்கும்போது தூரத்தில் யாரோ ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாருடான்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடியே இவன் போய் பார்க்குறான், தன்னுடைய மனைவியாக இருக்குமோன்னு. ஆனால் அது இவனுடைய மனைவி தான். எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி அவளை பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்கான். அப்போ இவன் வேலை செஞ்சுட்டு இருந்த மின்மயானத்துக்கு போகிறான். நைட்டு நேரத்தில்
அங்கே ஸ்டோர் ரூமில் வச்சுருந்த அந்த திரவத்தை எடுக்க போகையும் இவன் பக்கத்தில் போய், சுமதி இங்கே என்ன பண்ணுற, இந்த நேரத்தில் நீ எப்படி இங்கே வந்த, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட அவள் அலறி அடிச்சுட்டு அப்படியே இவன் தோல் மேலே மயங்கி விழுந்துடுறான். அவளை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அவன் அவளை ஷோல்டரில் தட்டி தூங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ அந்த திரவத்தை ஒன்று எரிச்சிரு, இல்லைன்னா அந்த திரவத்தை கடலில் கலந்துரு, நீ வேறு யார்கிட்டையாவது நீ கொடுத்தனா உன் குடும்பத்தை நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல இவன் எந்த பேச்சையுமே காதில் வாங்காமல் இதாக இருக்கான். அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு எப்பவும் போல் சாயந்தரம் போல் வீட்டுக்கு திரும்புகிறான். அப்போ வீட்டு வாசலில் அவன் பொண்டாட்டி மயக்கமாய் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவள் காலு கீழெல்லாம் ஒரே இரத்தமாக இருக்குது, என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லி பதறி பிடிச்சி போய் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறான். அங்கே டாக்டர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய ஒய்ஃபுக்கு அபாசனம் இருக்குது, வயிற்றில் அடிபடுற அளவுக்கு அவங்க கீழே வலிக்க விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வேறு எந்த விஷயமும் தோணலை. அந்த ஆன்மாவுடைய வேலை தான் நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு டைம் சொல்லிச்சு, நம்ம அதை காதிலே வாங்காமல் இருந்தோம். இப்போ நம்மளுடைய வாரிசுக்கே இப்படி இதாகிட்டேன், இது ஒட்டுமொத்தமாக நம்ம செஞ்ச அந்த பாவத்துக்கு தான் இந்த சம்பளம் கிடச்சிருக்குன்னு, பணமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், அடுத்தது என் பொண்டாட்டி வீருக்கும் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு அந்த திரவத்தை நம்ம தீயில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கும்போது கரெக்டாக அந்த மந்திரவாதிக்கிட்ட அந்த ஃபோன் வருது. சேகர் நாளைக்கு 6 மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் இவர் பதிலுக்கு எதுவுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் அந்த வாய்ஸ் நம்மளுக்கு என்ன ஒரு அறிகுறியை காட்டுச்சு, ஒன்று தீயிலையோ அல்லது கடல்லையோ இதை தூக்கி போட சொல்லிச்சு. ஆனால் இதை நம்ம தீயில வச்சு எரிக்க முடியாது, இது கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால் இதை கடலில் கலந்துடும் சொல்லி கடலில் போய் அந்த திரவத்தை கரைக்கிறாரு. அப்படி அவர் கரைச்சி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது இவர் கண்ணுக்கு ஒரு வெள்ளை கலர் உருவம் கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இவர் மனசுக்கு படுது. இவரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு, நான் செஞ்ச தப்புக்கு நீ இப்படி பழி வாங்கிட்டியே என்ன அப்படின்னு அவர் கண்ணீரோடு அங்கேருந்து வீட்டுக்கு வராரு. அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் பணம் கொடுத்தா அவர் எதையுமே பண்ணுறது கிடையாது. பணத்துக்காக நம்ம போய் பாவங்கள் செஞ்சால் அந்த பாவத்தோட இது நம்ம குடும்பத்தையும் விடாது முடிவு பண்ண அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டான முறையில் எனக்கு ப்ராப்பராக பொண்ணாக இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவுக்கும் தனக்கு நடந்த அமானுஷமான சம்பவத்தை பற்றியும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. பணம் லைஃப்பில் முக்கியம்தான், ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. சிலவங்க பணம் அதிகமாக தேவைங்கிற மாதிரி பணத்தை அதிகமாக சம்பாதிப்பாங்க, அது கூடவே பாவத்தையும் சம்பாதிப்பாங்க. ஆனால் யாருக்காக, எந்த குடும்பத்துக்காக அவ்வளோ தூரம் பணம் சம்பாதிக்கணும், அந்த பணமும் அவளை காப்பாற்றாது, அவங்க பண்ணி வச்சிருக்கிற அந்த பாவங்களும் அவங்க குடும்பத்தை விடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்.